போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அரைஞ்சன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளிலே. அரைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும்
பேசும் இயேசு அற்புதரே. ஒரு விஷயம் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நிறைவு செய்துருவோமா? அப்பா, உம்மை பாடணும், துதித்தோம், ஆராதித்தோம். கர்த்தருடைய கிருபையினால் அநேக காரியங்களுக்காக ஜெபித்தோம். எங்களுடைய ஜெபத்தெல்லாம் கேட்டு நீர் அற்புதத்தை செய்ததற்காக அப்பா கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்ககிட்டயும் குற்றம் குறைகள் இருந்தா கர்த்தர் எங்களை தயவாய் மன்னிச்சிருங்க. எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றிட்டீங்கப்பா. உங்களுக்கு பிரியமான செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தரும்படியாய் உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காந்துக்கலாம். இப்போ கூட சாலமோன் அந்த சகோதரர் வந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபிப்பாங்க. அதுக்கப்புறம் சாலமோன் ஒரு பாடல் பாடுவாங்க. அப்புறம் சாட்சி வேலை, சாட்சி வேலைக்கு அப்புறம் அவங்க ஒரு பாட்டு. இப்போ இவங்க அக்கினி மதில் ஊழியத்திற்காக ஜெபிச்சதுக்கப்புறம் சாலமோன் ஒரு பாடல் பாடுவாங்க. அப்புறம் சாட்சி வேலை, அதுக்கப்புறம் வசந்தி சிஸ்டர் ஒரு பாடல் பாடுவாங்க. அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியில் இருக்க ஜபா பிரதர் கொடுப்பாங்க. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே வருகிறோம் அப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிரதான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அருமையான ஊழியக்கார ஐயா செல்வன் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அக்கினி மதில் ஊழிய ஸ்தாபகர் அருமையான ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. உம்முடைய தாசராகிய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனப்பா. சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அருமையான எங்கள் ஐயாவை சுகப்படுத்தும், பலப்படுத்தும். எல்லா பலவீன கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் தேவரீர் எடுத்து போட்டு புது பலத்தால் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை செய்ய இன்னும் ஆண்டவரே அதிகமான வருஷங்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஊழியத்தை செய்கிற அருமையான தாசரையாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவரீர். எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படி சப்பா, உம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை நீர் விரும்புகிற தேவனப்பா. எல்லா பலவீன கட்டுகளும், பலவீனப்படுத்துகிற பொல்லாத சத்துருவின் திட்டங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் என் தேவன் அவைகளை எடுத்து போட்டு புது பலத்தால் நிரப்புவீராக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அருமையான ஐயா, அம்மா, கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், பிறப்பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரங்கத்தாவே தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்குங்கப்பா. இந்த இடத்துல வந்து அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட என் தேவனே நீர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்கள் அதிகமாக தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவரே, சங்கீதம் 86:17 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இசப்பா, அந்த ஊழியத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இசப்பா. உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு இல்லைன்னா அந்த ஊழியத்துக்கு ஆண்டவரே அப்பா நீரே பாராட்டுக்கிற உங்களுடைய பெரிதான கிருபை ஆண்டவரே. இந்த ஊழியை தொடர்ந்து ஆண்டவரே சந்ததி சந்ததியாக ஆண்டவரே இந்த ஊழியத்தில் நிறைவேற்ற என் தேவன் அப்பா குடும்பத்திலிருந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்கிறாங்கப்பா. இந்த ஊழியங்களை தேவன் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இசப்பா. நீங்கள் பலப்படுத்துங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அநேகம் ஆயிரம் மக்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்கப்பா. பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கிளப்பார் கிராமத்தில் அநேக மக்கள் ஆண்டவரே தேவனை அறியாத ஜனங்கள் உண்டுப்பா இசப்பா. அவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே சுவிசேஷமாக ஐயா, அம்மா அவர்கள் சொல்லப்படுகிற வார்த்தை அநேக மக்கள் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டி வீராக அவருடைய சுவிசேஷங்கள் ஆண்டவரே அநேக மக்களுக்கு அவருடைய கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமும் விடுதலையும் கொடுக்கிற தேவனப்பா. நம்முடைய ஜபத்தை, எங்களுடைய ஜபத்தை கேட்டு அருமையான ஐயாவுக்கு நல்ல ஒரு தீர்க்க ஆயுசை கொடுத்து ஆண்டவரே நீண்ட ஆயுளை கொடுத்து அப்பா முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது அப்பா. ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் இல்லப்பா ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையாக செல்லாத ஆண்டவரே அப்பா. உம்முடைய வார்த்தையின்படியே ஐயாவை பலப்படுத்துங்க, அம்மாவை பலப்படுத்துங்க. இந்த ஊழியத்துக்கு எசப்பா நீங்கள் துணை செய்யுங்கப்பா. இன்னும் அநேகம் ஆயிரம் மக்களை அழைத்து கொண்டு வாங்க தகப்பனே. உம்முடைய கிருபை கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. ஆண்டவரே, பாடல் பகுதி ஆசீர்வதித்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே, ஜெப பகுதி ஆசீர்வதித்தந்தக்காய் நன்றி. மீண்டுமா இந்த வாரம் நம்ம மாதத்தில் செய்தி கொடுக்குற அருமையான பிரதற்காக ஜெபிக்கிறோம். அவை வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொடுத்து நீர் எங்களை பலப்படுத்தி நீர் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரமப்பா. இயேசுவே, உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். எங்கள் தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நீர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து எங்களுக்கு அருமையான ஐயாவுக்கும் நல்ல ஒரு விடுதலை கொடுத்து அவருடைய ஆசீர்வதித்து புது பலத்தால் நிரப்புகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்.
ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அம்மா போட்டிருந்தாங்க, அதில் பார்த்தேன். ஆனால் இந்த நாள் எனக்கு ஒரு ஊழியர் அப்படினால இங்கே வந்தேன். ஆனால் உண்மையிலே எனக்கு அநேக ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் அருமையான அண்ணனை நான் மறக்க முடியாது. என் அநேக ஊழியத்தின் பாதைகளிலே கடந்த நாட்களில் எங்கள் எல்லாம் ஒன்றா செய்த காலங்களை பார்க்கிற வழியிலே இந்த நாட்களிலே சரீரம் விலகினோம். ஆனாலும் உண்மையாய் நம்ம ஜெபித்திருக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அவர் நாம மகிமைப்படும். ஹல்லேலூயா. என்று சொன்ன எந்த தடை வந்தாலும் ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் தடைகளை மாற்றி அருமையான அண்ணனுக்கும் அக்காளுக்கும் நல்ல பலம் கொடுத்து, குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் பலம் கொடுத்து தொடர்ந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஒரு தெரிந்த பாடல், எபினேசரே ஆராதனை, என் துணையாளனே ஆராதனை. இந்த பாடல் சேர்ந்து தான் பாடும். கரம் தட்டி பாடுவோம். நாமே நாமே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேனோ பாதத்திலே. ஆமென். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஆமென். எளியோரை கண்ணோக்கி நீங்க பார்த்தீங்கப்பா, பேர் சொல்லி என்னை அழைத்தீர் ஆண்டவரே. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி வந்து என்னை நடத்தினீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி. ஆமென். 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 எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின் வந்தீரையா. என்னை தேடி என் பின் வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேனோ பாதத்திலே. ஆமென். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீர் மேல் என் மேல் வைத்த கிருபையால் நிர்மூலமாகாமல் என்னை காத்தீங்கப்பா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை நீர் தேற்றின உண்டு ராஜா, அதற்கு நன்றி. ஆமென். நீர் என்மேல் வைத்த உம் கிருபையினால் நீர் மூலமாகாம காத்தீரையா.
நீர் என்மேல் வைத்த உம் கிருபையினால் நீர் மூலமாகாம் காட்டி ஐயா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேனோ பாதத்திலே. ஓ எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஆமென். இருள் என்னை சூழ்நிட்ட நேரத்தில் அப்பா, வழி ஒன்று அறியாமல் நான் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேன் அப்பா. ஆனாலும் நீர் என்னை மறக்கவில்லை என்று சொல்லி உமக்கு என்னை அழைத்து என்னை பாதுகாத்து வந்தீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென், 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 ஆமென். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் எவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல் அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல் அழைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேனோ பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேனோ பாதத்திலே. ஓ எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விசை கரம் தட்டி கட்டுமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருத்தவங்க வரலாம். நான் முதலாவது ஒரு சாட்சி சொல்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் 3 பேர், எனக்கு ஒரு அக்கா, ஒரு தம்பி, நான். நாங்கள் 3 பேரும் ஒன்று போல் கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்தோம். ஆனால் நான் மட்டும்தான், என்னோடய ஹஸ்பண்ட் இறந்த உடனே நான் மட்டும் தான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எங்கள் அக்கா குடும்பமும் ரட்சிக்கப்படல, என்னோடய சகோதரன் குடும்பமும் ரட்சிக்கப்படல. இதுக்கு அவங்களுக்காக ஒரு 2-3 மாதமாக இசப்பா அந்த ரட்சிப்புக்காக எனக்கு இது எழுதி வச்சு, ஏன்னா வீடுகள் சந்திக்கிறதுனால பேர் எழுதி வச்சு ஜெபிக்கிறது என்னுடைய வழக்கம். சரி, பெற்றோர் எங்கள் அப்பாவும் கடன் பிரச்சனை எங்கள் தம்பிக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அதிகமாக குடிக்கிறது உண்டு. இவங்களுக்கு குடிப்பழக்கம் மாறணும், என்னோடய சகோதரன் குடும்பமும் ரட்சிக்கப்படணும், சகோதரி குடும்பம்லாம் ரட்சிக்கப்படணும் ஜெபிச்சுட்டே இருந்தேன். இந்த மாதத்தில் ஒரு 2ஆம் தேதி பார்த்தா திடீர்னு எங்கள் தம்பிக்கு வயிறு வலின்னு சொல்லி
அங்கே காய்கறி பிஸ்னஸ் பண்ணுறான். அங்கே போன இடத்துலயே அவனால் வயிறு வலி தாங்க முடியாமல் அங்கேயே படுத்துட்டான். ஒரு 2, 3 நாள் கண்டினியூ அப்படியே இருந்துகிட்ருக்கு. ஏற்கனவே ஒரு 7, 8 வருஷமாக இப்படி கல்லடைப்பு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. ஆனால் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அவனுக்காக ஒரு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கும்போது, அங்கே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவங்க விடமாட்றாங்க. ஏன்னா, அடுத்த ஒரு அதுவும் நன்மைக்கா தான் இருந்துச்சு. ஸ்கேன் பார்க்க சொன்னாங்க. தென்காசியில வந்து 2 ஸ்கேன் பார்த்தாங்க. அதில கிட்னில லைட்டா வீக்கமா தெரிஞ்சது. நாங்க பார்த்தது கல்லடைப்புன்னு தான் நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா சரியான அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல கிளியரா இல்ல. உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திருநெல்வேலியில எழுதி குடுத்துருந்தாங்க. அங்க போய் ஸ்கேன் பார்க்குறதுக்கு பார்க்கும்போது, அங்க இடது சைடு கிட்னில ஒரு கட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் டயசிஸ்ல ஊழியம் பண்ணிட்டுருக்கேன். இப்படி ஒரு சிச்சுவேஷன் உடம்பு முடியலன்னு சொன்னோனே கொஞ்சம் மனசு இதுவாயிருச்சு. சரி கல்லடைப்புக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காங்க, நல்லா ஆயிரும் அப்படின்னு நெனைச்சோம். ஆனா, அங்க பார்த்த இடத்துல கட்டி இருக்குன்னு சொன்னோனே கொஞ்சம் மனசு பாரமாயிருச்சு. ஏன்னா, எனக்கு சத்தியத்த அறிந்தனால கர்த்தர் என் கணவர் இறந்தாலும் கூட, என்னைய 12 ஆண்டுகளாவது கர்த்தருடைய கிருபையினால 2 பிள்ளைங்க இருக்காங்க. கிருபை எங்கள நடத்தி வராங்க. அநேகருக்கு அ என்னைய தெரியும். சாட்சியா ஏசப்பா எங்கள இதுவரைக்கும் நடத்தி வராங்க. அவர் தான் மணவாளனா, தகப்பனா இருந்து நடத்தி வராங்க. அவனுக்கு ஒரு சின்ன பலவீனம்னோனே எங்களால ஏத்துக்கிட முடியல. என் கூட பேசி 12 வருஷம் ஆகுது. ஏன்னா, ஒரு ஹஸ்பண்ட் இல்லாட்டி வீட்ட விட்டு வெளியில போக்கூடாதுன்னு சொன்னான். அவன் பேச்ச மீறி நான் ஒரு ஜெபத்துக்கு வர ஆரம்பிச்சு, அது மூலமா ரட்சிக்கப்பட்டு, மீண்டுமா கர்த்தர் எங்கள இன்னைக்கு ஊழியம் பண்ற அளவுக்கு உருவாக்கியிருக்காங்க. அவனோட எண்ணம் நம்ம பேச்ச கேட்காம, நம்ம பேச்ச மீறி இவ வெளியில வந்துட்டாளேன்னு சொல்லி இதுவரைக்கும் பேச மாட்டான். ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் நான் பார்க்க போனேன். எனக்கு கட்டி இருக்குன்னு சொன்னோனே கொஞ்சம் பாரமாயிருச்சு. போயிட்டு "வலி இருக்குதா?" அப்படின்னு கேட்டேன். அவன் எந்த பதிலும் "எனக்கு வலிலாம் இல்ல" அப்படின்னு சொன்னான். அப்புறம் சரி தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல வலிக்குதுன்னு சொல்லி கடினமா தான் என்னைய பார்த்தே பேசல. கீழ கவுந்துட்டே தான் பதில் சொன்னான். உடனே எந்த இடத்துல வலிக்குதுன்னு சொல்லி அப்படி தொட்டுட்டு, சும்மா ஒரு சிலுவ 3 சிலுவ போட்டுவிட்டு, அவனுக்கு அதுக்கு அக்செப்ட் பண்ண விருப்பமே இல்ல. நான் சிலுவ போட்டு விட்டுட்டு ஏன்னா, நம்ம சத்தியத்த அறிஞ்சிருக்கிறோம். கர்த்தர் எப்படியாவது ஒரு விடுதலை குடுப்பாருன்ற ஒரு விசுவாசத்துல நான் சிலுவைய போட்டுவிட்டு வந்துட்டேன். அப்புறம் சரி வலிலாம் இருக்காது, தைரியமா இரு அப்படின்னு சொன்னேன். டாக்டர்ஸ் அவன்ட்ட மட்டும் பேசியிருப்பாங்க போல. ஒரு சைடு கிட்னி மட்டும் எடுக்கணும். ஒரு கிட்னி எடுக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே, இப்படி சொல்றாங்க அப்படின்னு மட்டும் அந்த கடினமா, கோவமாவும் இல்லாம சத்தமா ஒரு இதுல, ஒரு கிட்னி மட்டும் எடுக்கணும்னு சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு விட்டான். அந்த உடனே எனக்கு ரொம்ப பாரமாயிருச்சு. அதுலேருந்து இதுவரைக்கும் அ 2ஆம் தேதினா இன்னைக்கு தேதி எத்தன? ஒரு 20 நாள் பக்கம் ஆயிருச்சு. ரொம்ப பாரத்தோட ஜெபிச்சுட்டே இருந்தோம். அ அப்புறம் ரிப்போர்ட்லாம் பார்த்து வந்தாச்சு. கட்டி இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஹாஸ்பிட்டல்ல விட மாட்றாங்க. "இங்க இருந்தே பாருங்க. ஒரு கிட்னி மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு விட்டுருவோம்" அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு யாருக்கும் அதில விருப்பமே இல்ல. ஏன்னா, அவனுக்கு வயசு 40 வயசு ஆகுது. 2 பிள்ளைகள் பையன் 8த் படிக்கிறான், பொண்ணு 7த் படிக்கிறா. சின்ன வயசுல இப்பவே எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விருப்பம். ஏன்னா, கர்த்தர் அவர் தான் நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஏவிட்டாரு. அப்போ இப்படி ஒரு ஆபத்து வரும்ன்னு தெரிஞ்சு தான் நம்ம உள்ளத்துல ஏவியிருக்காரு. அத உணர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம். பிறகு மதுரையில போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து செக்கப் பண்ணிட்டு வரலான்னு போன இடத்துல, அவங்க "நீங்க 3,00,000 ரெடி பண்ணிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே பணம் ரெடி பண்ணிட்டு, செக்கப் பண்ணிட்டு, பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்ரேஷனுக்கு போணும்னா, அங்க போன இடத்துல டாக்டர்ஸ் அங்கேயும் உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 80% நாங்க ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி ஒரு கிட்னிய ரிமூவ் பண்ணுவோம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. உடனே எங்க தம்பி ரொம்ப பயந்து போயிட்டு ரொம்ப போல்டா இருப்பான். கடின இருதயம், வைராக்கியம் எல்லாம் அவன்ட்ட நெறைய இருக்கும். பெட்ல போய் உட்காந்தோனே அழுதுட்டான். ஏன்னா, கூட இருக்கிறது என்னோட பையனும், எங்க அம்மாவும். என்கிட்ட மட்டும் தான் பேச மாட்டான். என் பிள்ளைகள ரொம்ப நேசிப்பான். கடவுளுக்குள்ள வளர்த்தனால, பிள்ளைகள் அன்பா இருக்கிறது, எல்லா விதத்துலயும் பெர்ஃபெக்ட்டா வளர்த்துருக்கான்றனால, என் பிள்ளைகள ரொம்ப பிடிக்கும். பிள்ளைகள்ட்ட அன்பா இருக்கான். அவன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு என் பையன் தான் கார் ஓட்டி கூட்டிட்டு போறான். அங்க பெட்ல உட்காந்தோனே அழுத உடனே என் பையனும் அழுதுட்டான். ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. உடனே நம்ம இங்க ஜெபம் பண்ணிட்டே தான் இருந்தோம். எங்க பிரேயர் டீம்ல ஒரு சிலர்ட்ட சொல்லி ஜெபிச்சுட்டு இருந்தோம். டாக்டர்ஸ் உடனே அங்க ஒரு கைடன்ஸ் வந்து அவரு கொஞ்சம் அவருக்கு ஆலோசனை குடுத்துருக்காங்க நைட்ல. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டான். செவ்வாய்க்கிழமை காலையில வியாழக்கிழமை காலையிலன்னு நெனைக்கிறேன். வியாழக்கிழமை முந்தா நாள். வியாழக்கிழமை கர்த்தருடைய கிருபையினால 9 மணிக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சது. 1:30 மணிக்கு முடிஞ்சது. ஆப்ரேஷன் கத்தியே இல்லாம இப்போ உள்ள டெக்னாலஜில கட்டிய மட்டும் ரிமூவ் பண்ண ஏசப்பா பெரிய கிருபை பாராட்டியிருக்காங்க. ரொம்ப பாரப்பட்டு தான் இருந்தோம். ஏன்னா, எங்க அப்பா ஒரு பக்கம், இப்போ நான் ரட்சிப்புக்காக எழுதி வச்சு ஜெபிச்சதுனால, இப்போ கூட வந்ததுக்கப்புறம் எங்க அப்பா ஃபோன் பண்ண கொஞ்சம் டென்ஷனா பேசுனாங்க. நான் சொன்னேன், "எப்பா தம்பிக்கு ஜீவனையே ஏசப்பா குடுத்துருக்காங்க. இன்னுமே நீங்க குடிக்கக்கூடாது." இது மூலமா எங்க அப்பாவுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்றதுக்கு, எங்க அப்பா சொல்றாங்க, "நான் இனி கோவமே படமாட்டேன். யார்ட்டயும் கோவப்படாதீங்க. யார்ட்டயும் நீங்க குடிக்கவே குடிக்காதீங்க. எப்பவும் நீங்க இருக்கிற லைஃப் ஒரு லைஃப் தான். அத சந்தோஷமா வாழ்வோம்ப்பா. தம்பி இனிமே நல்லா இருப்பான்." அப்படின்னு சொல்லி எங்க அப்பாட்ட பேசும்போது, "சரிம்மா, சரிம்மா." என்ன கேட்ட உடனே, "இதெல்லாம் நீ என்ட்ட சொல்லாத" அப்படிம்பாங்க. ஏற்றுக்கிட்டாலும் அந்த ஒரு
அரைகுறை விசுவாசம் இருக்கும். இந்த நேரத்தில இப்போ இங்கே வந்து பேசும்போது ஒரு சமாதானமா இருந்துச்சு. நம்ம குடிக்கவே மாட்டேன்னு எங்க அப்பாவே சொல்லியிருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் உத்தரவாதி. இன்னைக்கு ஜீவனுள்ள சாட்சியா கர்த்தர் நம்மையும் நிறுத்துவார். அதேபோல இந்த கட்டி கூட செக் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். அது நார்மல் கட்டியா இருக்கணும்னு சொல்லி உங்க தனி ஜெபத்திலயும் ஜெபிச்சுக்கோங்க. அவனுடைய பேர் வந்து முருகேஷ். ஏன்னா, நமக்கு யார குறிச்சு ஒருத்தர குறிச்சு பாரப்படும்போது நம்ம ஜெபிக்கணும். உங்களால முடிஞ்சா நீங்களும் நம்ம வந்து கேட்கும்போது அவங்கள பார்த்தா தான் திருப்பி ஞாபகம் வரும். ஆனா எழுதி வச்சு அன்றாடம் நம்ம ஜெபிச்சோம்னா, அவங்க கிரியைக்கு வந்து கண்டிப்பா பலன் உண்டு, பதில் உண்டு. நான் அம்மாட்ட கூட பேசும்போது அழுதுட்டே தான் பேசினேன். "எப்பா அப்பாவுக்கே நீங்க ஜெபிச்சீங்க, ஐசியூ வார்ட்லேருந்து நார்மல் வார்டுக்கு வந்துட்டாங்கப்பா. உங்க தம்பிக்கு செய்றது லேசான காரியம்" அப்படின்னு சொன்னோனே ரொம்ப சமாதானமாயிருச்சு. இப்படி ஒரு ஊழியர் செய்ற பிள்ளைகளா கொஞ்சம் நீங்களே சோர்ந்து போனீங்கன்னா எப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எத்தனை பேருக்காக ஜெபிக்கிறீங்க, நீங்க சோர்ந்து போனா எப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையெல்லாம் என்ன உயிர்ப்பிச்சது கர்த்தருடைய கிருபையினால. இன்னைக்கு நல்லபடியா ஆப்ரேஷன் முடிக்க ஏசப்பா கிருபை தந்தாங்க. சாட்சியா முழு குடும்பத்தையும் ரட்சிப்பாங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நீங்களும் இதே போல உத்தரவாதி. உங்க குடும்பத்துக்கோ யாரெல்லாம் ரட்சிக்கப்படணுமோ, யாரெல்லாம் பலவீனப்பட்டு என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், உத்தரவாதி நீங்க தான். நீங்க அர்ப்பணிப்போடு ஜெபிங்க. கர்த்தர் பெரிய விடுதலை தருவார். அவங்களையும் கர்த்தருக்கு சொந்தமான குடும்பமாய் மாற்றுவார். வேற யாராவது சாட்சி சொல்ல விரும்புனீங்கன்னா வந்து சாட்சி சொல்லலாம். ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தர் தந்த இந்த பெரிதான கிருபைக்காக நான் இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் திருமணமாகி 29 வயசில் எனக்கு திருமணம் நடந்தது. அநேக ஆண்டுகள் குழந்தை இல்லை. 12 வருஷம் கழிச்சு கர்த்தர் எனக்கு ஒரு மகனை தந்தார். 13 ஆண்டு தந்தார். மாத்திரமல்ல, அது கிடைத்து 16 வருஷம் கழித்து ஒரு பெண் குழந்தை தந்தார். இந்த நாட்களிலே கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது மாத்திரமல்ல, பிள்ளைகளை நன்றாக வளர்க்கும்படி தேவன் எனக்கு ஒரு கிருபை செய்தார். அநேக நாட்கள் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க கர்த்தர் என்னை ஏவினார். 2 பிள்ளை தந்திருக்கிற உண்மைதான். 2 பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், 2 பிள்ளைகளும் எனக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நீ ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீ ஜெபிக்கிற வேளையிலே அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்வேன் என்று கர்த்தர் எனக்கு அநேக நாட்கள் சொன்னார். நான் உண்மையில் என்னுடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு தந்து என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். என்னுடைய 17வது வயதிலே கர்த்தர் எங்களுடைய ஆலயத்தில் வைத்து என்னை சந்தித்தார். இந்த நாட்களில் என்னுடைய வயசு 69 ஆகிறது. நான் இந்த நாள் வரையும் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் பலவிதங்களிலே ஊழியங்களிலே என்னை கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். அது மாத்திரமல்ல, என்னுடைய 2 பிள்ளைகளை குறித்து நான் சாட்சி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு மகனை தந்தார். என் கீபோர்டு வாசிக்கிற தம்பியும் அவனும் என்னுடைய மகனும் சேர்ந்து தான் 10th வகுப்பிலே சென்று கீபோர்டு வாசிக்க கற்று சென்றார்கள். இந்த நாளில் இவனும் +2 முடித்து பிஇ முடித்து இந்த நாட்களில் வேலைக்கு போயிருக்கிறான். அதே போல் என்னுடைய மகனும் பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎட் முடிக்க செய்து இந்த நாட்களிலே அவன் திருநெல்வேலியில் ஒரு கம்பெனியிலே 4 ஆண்டுகளாக வேலை செய்ய கருவித்தார். அவனுடைய திருமணத்துக்காக நான் ஜெபித்தேன். பாருங்கள், என்ன அதிசயம் தெரியுமா? ஒரு நாள் தான் பேசினோம். ஒரு நாள் பேசி மறுநாளில் பேசி முடித்தோம். திருமணம் 1 மாதத்துக்குள்ளாக கர்த்தர் நடக்க கிருபை செய்தார். ஹல்லேலூயா! எந்த நகை நாங்கள் பேசலைங்க, எந்த நகையும் கேட்கலை, எந்த ரொக்கமும் கேட்கலை. இது வரைக்கும் நான் மறுமட்டும் என்ன சொன்னேன் தெரியுமா? வீட்டுக்கு வந்தோடனே சொன்னேன், போட்டிருக்க நகை அணிசி பத்திரமா பாதுகாத்துக்கான்னு சொன்னேன். அதை வச்சுக்கோ, பீரோவில் வச்சுக்கோ, வச்சு எடுக்கிறது உன்னுடைய திறமைன்னு சொல்லி அப்படி சொல்லியிருக்கிறேன். ஆனால் நான் அவளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரிய மருமகளுக்கு நல்லா ஜெபி என்று கற்றுக் கொடுத்தேன். நல்ல ஜெபி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லி என் மகனுக்கும் திருமணமானால் சரி, என்னுடைய பிள்ளைகளை கண்டிப்பாக வளர்ப்பது நம்முடைய கடமை. உங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய 2வது மகள், அவள் 16 வருஷம் கழித்து பிறந்தாள். இந்த நாட்களிலே குற்றாலத்திலே பிஏ படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். பிஎட் ஜேபி காலேஜில் படிக்க கிருபை செய்தார். 1 ஆண்டு வேல்ஸ் ஸ்கூலில் வேலை பார்க்க கிருபை செய்தார். இந்த ஆண்டு ஒரு ஸ்கூலிலே அவளை எடுத்தார்கள். எடுத்து என்னன்னு தெரியலை, எடுத்துட்டு அவங்களே எடுத்துகிட்டு அவங்களாம் அக்ரிமெண்ட்டு போட்டு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சில நாட்கள் கழித்து வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப மன வருத்தம், வேதனைப்பட்டேன். மனைவி நான் ரொம்ப உடஞ்சிட்டான். ஆனால் அவளுக்காக நான் ஆறுதல் சொன்னேன். உனக்கு தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது, அப்படின்னால கர்த்தர் தான் உன்னை வெளியே கொண்டிருக்காருன்னு சொன்னேன். அது என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஒரு 4 நாளைக்கு முன்பதாக அவளுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை கர்த்தர் முடிக்க கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா! அதுவும் திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நான் நினச்சே பார்க்கல. 2 நாளுக்குள்ளாக பார்த்தீங்கன்னா
கர்த்தர் அவளுக்கு ஒரு மணமகனை ஒரு பேங்கில் தனியார் பேங்கில் வேலை பார்க்குற ஒரு மணமகனை தந்திருக்கிறார். அது மாத்திரம் நல்ல குடும்பத்தை கர்த்தர். நான் அதான் ஏசப்பாட்ட அழுதேன். அவங்க சொன்னவனே நான் ஒத்துக்கிடலை. தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பா உமக்கு சித்தமானாலும் இந்த காரியம் நடக்க செய்யன்னு சொல்லி இரவிலும் பகலிலும் ஜெபித்தேன். தெய்வ சித்தப்படி உண்மையாக அவளுக்கு கடந்த 4 நாட்கள் முன்பதாக பூ வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். உடனே பாருங்கள், அவங்க திருமணம் உடனே வைக்கணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் நாள் தாங்கன்னு சொல்லி இந்த நாட்களிலே அவருடைய திருமண காரியம் அக்டோபர் மாதம் 1, 2 ஆகிய தேதிகளிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்விலையும் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நமக்கு கொடுத்த பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். இந்த நாட்களில் என் மகளுக்கு நான் சில காரியத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சாட்சியாய் வாழணும், கணவனுக்கு முன்னே சாட்சியாக இருக்கணும், மாமியார் மருமக்கு முன்னே சாட்சியாக இருக்கணும், இந்த ஊருக்கு சாட்சியாக இருக்கணும், போகிற சபைக்கு சாட்சியாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் உண்மையிலே எனக்கு யாருடைய எந்த இடம்னு தெரியாது. பெரிய சபைக்கு தான் அவள் போகிறா. ஆனாலும் இந்த நாட்களிலே சண்டே கிளாஸ் எடுக்கிறா. நாள் பிபிசியில் நல்லா கற்றுக் கொடுக்க கிருபை செய்தார். நல்ல நல்ல பாடல் பாடுவா. உண்மையிலே அருமையானவரே, எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக, திருமண அந்த காரியம் சிறப்பாக நடைபெறணும். ஹல்லேலூயா. அது தேவையெல்லாம் சந்திக்க உங்களுக்கு தெரியும். ஒரு பெண் பிள்ளை காரியம்னா எவ்வளோ தேவை. நானும் அதை குறித்து நான் பயப்படவில்லை. ஏசப்பாட்ட தினமும் இரவில் ஜெபிச்சுட்டே இருக்கேன். நான் உம்மை பிள்ளைப்பா, நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. இது திருமணத்துக்கு பிறகு உண்மை சாட்சிடும்னு சொல்லிட்டுங்க. அவர் நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இந்த சிறு சாட்சி சொல்ல தேவன் செய்த கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா. பிரைஸ். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதனால் 2 பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்த அற்புதம் செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாய் செய்வார். ஒரு விஷயம், அந்த மகளோட திருமண கருத்துக்கு அப்படி கண்ணில் மூடி ஜெபிச்சிருவோமா? சாம் திருமணத்தை கர்த்தர் மகிமையாய் நடத்தி தந்தார். அதே போல் இளைய மகளையும் ஒரு விஷயம், அப்பா மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லப்பா. சாமுக்கு எப்படி திருமண வாழ்க்கையை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொடுத்தீங்களோ அதே போல் மகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். மகளுக்கு ஏற்ற துணையை நீங்கள் தந்திருக்கீங்கப்பா, நன்றி செலுத்துக்கிறோம். மகளுக்கும் இசப்பா புத்தியுள்ள ஸ்திரீயாய், குணசாலியான ஸ்திரீயாய் கர்த்தர் இப்போவே ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்கான தேவைகள் அநேகம் உண்டுப்பா. ஆனாலும் கூட கர்த்தர் ஒத்தாசையை அனுப்புங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து ஒத்தாசை வரும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஒத்தாசையை மகளுக்கு அப்பா இப்போ இருந்து வாழ்நாள் முழுவதும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இசப்பா இயற்கை அனுகூலமாக்கி தாங்க, தேவைகளை சந்திங்க. குடும்ப வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அதே போல் சாமுக்காக ஒரு விஷயம் ஜெபிக்கிறோம். தம்பிக்கும் திருமணமாகி ஒரு சில ஆண்டுகள் ஆகுதுப்பா. தம்பியை நீங்கள் நினைத்து ஆசீர்வதித்து ஏற்ற நேரத்தில் அவங்க சந்ததியை நீர் சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் தம்பியை ஆசீர்வதித்து உயர்த்தி பெருக பண்ணுங்க. உங்கள் நாமம் இயேசுவின் நாமத்தால் அண்ணன் மூலமாக மகிமைப்பட்டது போல பிள்ளைகள் மூலமாக மகிமைப்பட நீங்கள் கிருபத்தாங்க. உங்கள் கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இதே போல மகள் திருமணத்தையும் கர்த்தர் மகிமையாய் நடத்தி தந்தார். திருமண வாழ்க்கையில் அவள் புத்தியுள்ள ஸ்திரீயாய் சாட்சியாக இருக்கிறான்னு சொல்லி சாட்சியை கேட்க கர்த்தர் கிருபை தர போகிறதுக்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? உங்கள் கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இந்த ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசு மூலமாய் பிதாவே, ஆமென். சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். நான் வந்து இந்து குடும்பத்துலேருந்து வந்தவ தான். எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே சாமியாடிய இருந்தாலும் நான் வேத பள்ளிக்கூடத்தில் தான், ஆண்டவர் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். அப்போவுமே ஆண்டவர் தேர்ந்தெடுத்துருப்பாங்க பொழுது. எனக்கு அது தெரியாமல் இந்து கோயிலுக்கெல்லாம் போனால் எனக்கு ரொம்ப சோர்வு, உடம்புக்கு முடியாமல் வந்துடும். இந்த பட்டறையன் கோயிலுக்கெல்லாம் எங்கள் சித்தப்பா வீட்டில் அப்பா வீட்டில் ஆடு கொண்டு போவாங்க. அதை போய் சாப்பிட்டோன்னா அப்படியே எல்லோரும் நல்லா இருப்பாங்க. நான் வாயால் எடுத்து கக்கிட்டு அப்படியே கிறங்கி போய் படுத்து கிடப்பேன். எல்லோரும் என்ன ஏசுவாவோ, கோயிலுக்கு வந்தால் உனக்கு ஏன் அப்படி ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப நெருக்கடி வந்து அதுக்கப்புறம் ஆண்டவரை தேடி வந்தேன். அப்போ இந்துல இருக்கும்போதே நான் செல்வம் பாஸ்டர் வீடு கிழக்க இருந்தது. அங்கே போய் ஜெபம் பண்ண போவோம். அப்போ அவங்க வந்து ஜெபம் பண்ணி விடுவாங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயன் சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவாங்க. அதே மாதிரி சொல்லிக்கிட்டு வருவேன். ஆண்டவர் புது பலன் எனக்கு ஆண்டவரே புது பலன் கொடுத்த மாதிரி இருக்கும். சோர்வாக தான் போவேன், வரையில் அவ்வளோ ஒரு உற்சாகமாக வருவேன். அதுக்கப்புறம் தான் சரி இனிமேல் நம்ம ஆண்டவர் தான் அப்படின்னு தேடினேன். அதே மாதிரி ஜெபமலைக்கு போனேன். எனக்கு அங்கே அபிஷேகம் கிடச்சிது. அதை விட ஆண்டவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வந்து இந்து கோயிலுக்கே போகிறத நிப்பாட்டி ஆண்டவருக்குள்ளே ரசிக்கப்பட்டு 8 வருஷம் இருக்கும். பிள்ளைங்கள்லாம் ஒருத்தன் செலவாளி தான், ஒருத்தன் குடியாரம் தான். வீட்டுக்காரரும் இறந்து 8 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆக போகுது. இருந்தாலும் அந்த ஆண்டவர் பலத்தில் தான் நடமாடுத நேரத்தெல்லாம் எனக்கு குனிஞ்சா நிமிர முடியாத அந்த அளவுக்கு குறுக்கு வலி. என்ன தான் பண்ண போகிறோன்னு நினச்சேன். ஊசியும் படலாம், மாத்திரையும் திங்கலாம். ஆண்டவர் கிருபையினால குறுக்கு வலி சரியாக போச்சு.
இன்னைக்கு கூட கால் வலி, எப்படி இன்னைக்கு போவா வேண்டாமான்னு இருந்தேன். ஆண்டவர் கிருபையினால சரி போயிருவோம்னேன். உள்ள வந்த பிறகு கால் வலி எப்படி போச்சுன்னே தெரில. ஆனா ஆண்டவர் வந்து எனக்கு தினம் தினம் புது கிருபை தராரு. அதில தான் நான் நடமாடுனேன். ஆண்டவர் உண்மையான தெய்வம். அது மட்டும் இல்ல, ஒரு பையன் பெரியவன் என்ன மருந்த குடிச்சுட்டான். அப்புறம் உடனே ஃபோன் போட்டு லலிதா அக்காளுக்கும், செல்வம் பாஸ்டருக்கும் ஃபோன் போட்டு, ஆஸ்பத்திரியில ரொம்ப இதா முடியாம தான் இருக்கான். ஜெபம் பண்ணுங்கன்னேன். அவங்க 2 பேரும் ஜெபம் பண்ணி ஆண்டவர் கிருபையினால என் மகன் நல்லபடியா பொழைச்சு வந்தான். அதே மாரி இவங்க இப்போ செல்வம் பாஸ்டருக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல. அவங்களுக்காண்டி நீங்க எல்லாரும் வேண்டிக்கோங்க. அவங்க நல்லபடியா புது பலனோட வரணும். அவங்க பிள்ளைங்களும் மன தைரியத்த குடுங்க. அவங்க லலிதா அக்காளுக்கும் மன தைரியத்த குடுக்கணும் ஆண்டவர். அந்த செல்வம் பாஸ்டருக்காண்டி எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கோங்க. அவங்க தீர்க்கதரிசி. அவங்க ஜெபம் பண்ணி நெறைய பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கு. பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை கிடச்சிருக்கு. எங்க குடும்பத்திலேயே நெறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. அவங்க ஜெபம் பண்ணி அப்பப்போ இங்கே வந்துட்டு போனோம்னா எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். செல்வம் பாஸ்டருக்காண்டி எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கோங்க. நான் ஆண்டவர் கிருபையில தான் நான் நடமாடிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். சாட்சியை நிறுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தாயாருக்காக ஒரு மிஸ் நம்ம ஜெபிச்சிருவோம். அவங்க சொன்னாங்கல்ல, கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்காங்க திக்கற்றோராய் விடேன்னு சொல்லி. அவங்க தனிமையாக இருந்தாலும் கூட அவங்க பிள்ளைகள் ஒரு பையன் செலவாளி, ஒரு பையன் குடிகாரன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட எப்படி எங்கள் அப்பாவுக்குள்ள ஒரு விடுதலையை கொடுத்தாங்களோ அதே போல் அவங்க குடும்பத்தை அவங்க பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு ரட்சிப்பை விடுதலையை கொடுக்கும்படியாய் தாயாரோட இருத்தில் உள்ள எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றும்படியாக ஒரு விஷயம் நம்ம ஜெபிச்சிருவோமா? ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். தாயாருக்காக ஜெபிக்கிறோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெரித்தெடுத்து சத்தியத்தை அறிந்தது நிமித்தம் இன்னைக்கு உங்கள் பிள்ளையாய் மாற்றிருக்கீங்கப்பா. அதே போல் பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையில் அப்பா அவங்க எத்தனையோ காரியங்களில் அவங்க அடிமைப்பட்டிருக்கலாம். கர்த்தர் நீர் விடுதலை தருகிற தேவன் அப்பா. அவங்க ஆடம்பரமாக வீணான செலவுகள் பண்ணாதபடி கர்த்தர் அப்பா அவங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. தாயார் நிமித்தம் அந்த குடும்பத்தை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. கூட இளைய மகனுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை தாங்க. தாயாரை சாட்சியாய் நிறுத்தின தேவன் தம்பிமார் குடும்பத்தையும் நீர் சாட்சியாய் நிறுத்த போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாயாருக்குள்ள இருக்கிற எல்லா துக்கத்தையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றிவிட்டதற்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துவோம். இயேசு மூலமாய் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியேன் இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்திய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஊழியத்தில் வந்து ஒரு 3.5 வருஷமாக ஐயாவும் அம்மாவும் எனக்கு ரொம்ப பழக்கம். நான் ஒரு ட்ராவல்ஸ் தான் வச்சுருக்கேன், ஒரு கார் வச்சுருக்கேன். அது மூலமாக ஆண்டவர் என்னை போஷிச்சுட்டு வராரு. இங்கே இவங்களுக்கு ட்ரிப்பு எடுக்கும்போது அப்படியே அவங்க மூலம் பழக்கமாகி அப்படியே நான் ஊழியத்தில் கொஞ்சம் அப்படியே இணங்கி வந்தேன். ஆனால் எனக்கு ஊழிய அழைப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க மூலமாக தான் ஊழிய அழைப்பு இருக்குன்ட்டு நான் தெரிஞ்சுக்கொண்டேன். பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தருக்காக எழுதி வச்சு ப்ரேயர் பண்ணுவேன். இப்போ என் ஃப்ரெண்டு நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க குடி பழக்கத்தினால இருப்பாங்க. அப்படி 2, 3 பேர் பேரை எழுதி வச்சு அவங்களுக்காக தினமும் ஜெபிப்பேன். ஆலயத்துக்கு போகும்போதும் ஜெபிப்பேன். இந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு அம்மா தான் சொல்லி தந்தாங்க. அவங்க வந்து எல்லாத்துக்கும் பேர் எழுதி அவங்க தனி ஜெபத்தில் ஜெபிப்பாங்க. ஐயாவும் அதே மாதிரி தான். ஒரு ஆத்துமாவுக்காக ஜெபிப்பாங்க. இந்த மாதிரி காரியங்கள ஐயாவிட்ட இருந்தும் அம்மாட்ட இருந்து நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் நான் வந்து கிறிஸ்தவன் தான். சர்ச்சுக்கு போவோம், வருவோம், ஜெபிப்போம் அவ்வளோதான். ஆனால் அடுத்தவங்களுக்காக நம்ம பேர் எழுதி அவங்களுக்காக குறிப்பாக ஜெபம் பண்ணுறவங்க காரியங்கள் வந்து ஐயாவும் அம்மாவும் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி காரியங்கள் இருந்தது. வாகனத்தின் மூலமாக ஆண்டவர் எனக்கு போஷிச்சார். அன்னன்ன தேவைகளை சரியாக எனக்கு சந்திச்சுட்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் இந்த 2025க்கு அப்புறம் வாகனம் ஓட்டணும், ஊழியமும் செய்யணும். அந்த 2 ஏன்னா நம்ம குடும்ப காரியங்களும் இருக்குது. ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டுறது தான் நமக்கு மேலே விழுந்த கடமை. ஒவ்வொருவரும் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷ அறிவிங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக நம்ம முயற்சி எடுக்கும்பொழுது நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை அப்படி தான் செஞ்சிட்ருக்கிறாரு. அப்படி ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படி பார்த்தீங்கன்னா, எங்கள் பகுதியில் நான் கடையத்தில் தான் முதல்ல ரொம்ப நாள் இருந்தேன், இந்த சர்ச்சு சிஎஸ்ஐ சர்ச்சில். அப்போ பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து அசோக்குன்னு ஒருத்தன் எனக்கு ரொம்ப க்ளோஸு. அவன் பார்த்தீங்கன்னா, நானும் அவனும் ரொம்ப படிக்கிற வயசில் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். ஆனால் நம்ம வந்து அந்த வாலிப பருவத்தில் ஆண்டவரை இவ்வளவு தூரமாக நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஆனால் ஒரு வைராக்கியமாக பிடிச்சு ஆண்டவருக்குள்ளே போகலை. நம்ம விளையாட்டு காரியமாக அப்படியே போயிட்டுருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சில பிரச்சனைகள். அவனுக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு கடை வச்சுருக்கான் கடையத்தில். அந்த கடைக்கு போகும்போது நம்மளும் போகும்போது அங்கே போய் ஜெபிப்பேன். ஜெபிக்கும்போது வித்தியாசமாக பார்ப்பேன். என்ன இவன் ஜெபம் பண்ண சொல்கிறான் அப்படின்ட்டு யோசிப்பான்.
இல்லைப்பா ஆண்டவர் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்லி என் கடைக்கு போகும்போது பேசுவோம். கடையில் போய் டீ குடிப்போம் அப்படின்னு நினைப்பான் அவன். நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவன் கடையில் ஜெபம் பண்ணுவேன். இப்படி காரியங்கள் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவனுக்கு ஃபோன் போடுறேன். ஃபோன் போடும்போது என்னோட ஃபோனை எடுத்துட்டு ஹலோன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிட்டான். நான் தொடர்ந்து அவனுக்காக ஜெபிச்சிட்டு இருப்பேன். அந்த கடை வியாபாரம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு ஒரு 4 நாள் கழிச்சு திரும்ப கால் பண்றேன். அப்ப நானும் திருநெல்வேலிக்கு ஒரு வேலையா போறேன். அவன் அவன் கால் பண்ணும்போது நான் பைக்ல போறேன். அப்போ பைக்ல திருநெல்வேலிக்கு ஒரு வேலையா போகும்போது அவனுக்கு கால் பண்றேன். அவனும் திருநெல்வேலிக்கு கிளம்பி தான் இருக்கிறான். இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும்போது, நான் அப்போ "நீ வேணா கார்ல வாயேன்" அப்படின்னு சொன்னான். சரி ரைட் அப்ப நம்ம கார்ல போவோம் அப்படின்னு சொல்லி, நான் அவன் பவர் சத்தத்துக்கு அவனும் மனைவியும் பைக்ல வந்துட்டாங்க. நானும் என்னோட கார் எடுத்துட்டு 3 பேரும் சேர்ந்து போறோம். கையில ஒரு சின்ன கெட்டு மாரி போட்டிருந்தேன். கீழ ஏதோ விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாளா கடையே தொறக்கல. அப்ப நான் கரெக்ட்டா அவன ஆண்டவர் தான் கூப்பிட வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில அவன் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக யோசிச்சிட்டே இருந்திருக்கான். பிறகு அவன் மனைவி அவனுக்குள்ளேயும் பேசணும். ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்குள்ள அந்த சூழ்நிலைய ஆண்டவர் மாத்துறாரு. நானும் 3 பேரும் கார்ல போறோம். அவன் கடையில ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா, ஒரு போதை வஸ்து ஒரு பையன் எவனோ பயன்படுத்தியிருக்கான் பக்கத்தில. ஆனா அந்த கடையில தான் வாங்கினேன்னு அவன் சொல்லியிருக்கான் போல. சொல்லி ஏதோ அவன் வச்சிருக்கிறான். அத வந்து பிடிச்சு அங்க உள்ளவங்க சீல் வச்சுட்டாங்க கடைய. அவன் 15 நாளா கடை தொறக்காம எல்லாமே அவனுக்கு முடங்கி கிடக்கு. அவன் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்கு. படிக்க முடியல. அந்த மாரி காரியம் இருந்தவுடனே, அப்போ கரெக்ட்டா நானும் ஃபோன் போடவும், அவங்க குடும்பமா என்னோட வாகனத்தில வராங்க. அந்த திருநெல்வேலியில அதுக்கு ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. அந்த ஆஃபீஸர பார்க்க போறான். அப்போ அவன் எப்படி போணும்? நான் அங்கே இறக்கி விட்டா நடந்து போணுமே. 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் நடந்துலாம் போணும். அவரு இருப்பாரா? இருக்க மாட்டாரா? அப்படின்னு. எனக்கு தெரியும் அந்த ஆஃபீஸ்ன்னு சொல்லி, நான் ஒரு ஷார்ட் வழியா அந்த ஆஃபீஸ் கிட்டயே கொண்டு விட்டுட்டேன். விட்டுட்டு, "நான் என்னுடைய வேலைய பார்த்துட்டேன். நீ முடிச்சுட்டு வா" அப்படின்னு சொன்னேன். அப்போ "நீ பிரேயர் பண்ணிட்டே போன்னு" சொல்லி ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அந்த இடத்துல அந்த அதிகாரியோட டிரைவர் அந்த இடத்துல நிக்க வச்சாரு. இவன் வக்கீலுக்கு நெறையாலாம் பணம் செலவு பண்ணியிருக்கான். உடனே அந்த அதிகாரி டிரைவர் சொன்னாரு, "நீ நேரா அவங்கட்ட அந்த அதிகாரிய போய் பாரு. பார்த்த உடனே அவங்க எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. நீ உண்மைய சொல்லுங்க" அப்படின்னு சொன்ன உடனே, இவனும் மனைவியும் நேரா போய் அவர் கரெக்ட்டா சாப்பிடுற நேரம் எல்லாம் போயிருப்பாரு. போய் அந்த அதிகாரிய பார்க்குறான், பேசுறான். உடனே அவரு, "சரி நீங்க ஒரு மன்னிப்பு கடிதமா எழுதிக்கோங்க. நீங்க வேணுக்குன்னு பண்ணல அப்படின்னு சொல்லி எழுதிருங்க" அப்படின்னா, "இல்லையா நான் குடும்பஸ்தன் இந்த மாரி காரியங்கள்லாம் எனக்கு இதெல்லாம் எனக்கு வேண்டாங்கிறது தான் நான் நினச்சிட்டு இருப்பேன். இந்த மாரி காரியத்தில நான் சம்பாதிக்கிறது கிடையாது" அப்படின்னு சொன்ன உடனே அவர் இரக்கப்பட்டு, "சரி உங்க லைசென்ஸ் நம்பர்லாம் எழுதிட்டு போங்க. சாவி வந்து வாங்கிக்கோன்னு" அற்புதமா அவனுக்கு சாவி குடுத்துச்சு. அடுத்த நாளே வந்து தென்காசியில வந்து அவனுக்குள்ள லைசென்ஸ் நம்பர் எல்லாம் எழுதி 15 நாள் தொறக்க முடியாம இருந்த கடைகள ஆண்டவர் தொறக்க வச்சாரு. ஏன்னா அநேகர் கண்களுக்கு முன்பால அவன உயர்த்தினாரு. ஏன்னா அந்த கடைய தொறக்க முடியாதுன்னு நெறைய பேர் நெனச்சாங்க. ஆனா அந்த கடையில சீல் வைக்கல பார்த்துக்கோங்க. எல்லாருமே வந்து சீல் வச்சுருவாங்க. இவனுக்கு வெளியிலயும் தெரியாது. மறைமுகமா வச்சிருந்தான். ஆண்டவரு எங்களோட ஜெபத்தினாலயும் இந்த மாரி காரியங்கள அற்புதமா செய்தார். நம்ம ஒருவருக்காக ஜெபிக்கும் பொழுது, அவங்களுடைய பாரங்கள் வரும்பொழுது நம்ம ஒரு அற்புதமா அடையாளம் செய்தார். நம்ம மூலமா இந்த மாரி அற்புதங்கள நடக்க செய்தார். இதே மாரி அநேகர்களுக்கு பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். நம்ம தேவ மனிதர்கள் அவங்களுக்காக நம்ம ஒ அவங்களுக்காக ஒப்புரவு எடுத்து நம்ம ஜெபிக்கணும். இந்த காரியங்கள எனக்கு கற்று தந்திருக்காங்க. நம்ம ஜெபித்தா எல்லார் வாழ்க்கையிலும் அற்புதத்த அடையத்தையும் ஆண்டவரால கண்டிப்பா செய்ய முடியும். என்னையும் இந்த இடத்துல இந்த சாட்சியா நிறுத்தி என்னையும் பயன்படுத்தியிருக்காரு பாருங்க. நான் ஒரு சாதாரண ஆள் தான். நீங்களும் ஜெபிங்க, மற்றவர்களுக்காக ஜெபிங்க. அநேக அற்புதங்களை செய்வாரு. எந்த வியாதியா இருந்தாலும் சரி, அடிமைத்தனம் பழக்கமா இருந்தாலும் சரி. ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவர்தான். அவரால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நம்ம எதுக்குமே சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் எல்லா பலனையும் நம்ம பலவீனத்தையும் மாற்றி நமக்கு பலன் தருவாரு. நம்ம மேல வைத்த தரிசனத்த அவர் நிறைவேற்றுவாரு. நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் அநேக அற்புதமான காரியங்களை செய்வார். இந்த 15 நாள் தொறக்க முடியாம இருந்த கடைய ஆண்டவர் ஒரு ஃபோன் கால் மூலமா நம்ம பேசி உடனே அந்த அற்புதத்தையும், அடையாளத்தையும் நம்ம மூலமா செஞ்சாரு. கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதரருக்காக நன்றி செலுத்துவோம். அவங்க கூட அப்பா மூலமா இந்த ஊழியத்திலேருந்து உருவாக்கப்பட்டவங்க. நாங்கலாம் ஒரு கூகுள் மீட் மூலமா தான் நாங்கலாம் பழக்கப்பட்டோம். யாருன்னே முகமே பார்த்தது கிடையாது. அதனால இந்த சகோதரர் தான் எங்களையும் இங்கே அறிமுகப்படுத்த அந்த ரகசியத்த கூட கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்தினதுனால, ஜெபிக்கணும்னு உள்ளத்துல ஏவுனதுனால, இந்த இடத்துல வந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் கூட கண்டிப்பா வெறுமையாய் திரும்பவே திரும்பாது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு சொன்ன வார்த்தையின்படி, அந்த ஆபத்த சகோதரனுக்கு வெளிப்படுத்தினதுனால, இன்னைக்கு அவங்க ஏதோ முடிவு கூட எடுத்துக்கலாம். அவசரப்பட்டிருந்தா ஏதோ முடிவு கூட எடுத்துக்கலாம். ஆனா ஏற்ற நேரத்துல கர்த்தர் உதவி செய்கிற தேவன். சகோதரன் மூலமா உதவி செய்து இன்னைக்கு அந்த குடும்பத்த சாட்சியா நிறுத்தின தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள்ல கூட எல்லா சாட்சிகளுக்காக ஒரு விசை தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். சாலமன்னு சொன்ன சாட்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். தாயார் கூட நம்ம லலிதா அம்மாவோட இணைந்து ஜெபிக்கிற தாயார். அவங்களுக்காகவும் நன்றி செலுத்துவோம். அதேபோல
சகோதரனும் இந்த ஊழியத்தில் இணைந்து தாயார் தகப்பனாருக்கு நல்ல ஒரு பிள்ளையை போல மகனை போல எல்லா சொல்லும் கூடவே இருந்து நடத்துகிற சகோதரன் கூட அடிமை. அதே போல் அவங்க தான் இந்த இடத்துல எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. வந்த நாள்லேருந்து இந்த ஊழியத்துக்கு எங்களுக்கு கூட நீங்கள் சப்போர்ட்டாக உங்களுக்கு டைம் இருக்கிறப்பெல்லாம் வந்து இந்த ஊழியத்தை எங்களோட செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை கிருபையை கர்த்தர் வந்து தாயின் கருவில் உருவாகும் முன்னே ஒவ்வொருவரை குறித்து வச்சிருக்கிற சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். அந்த சித்தத்தை வந்து நம்ம அறிஞ்சுக்கிடணும். அவர் சொல்லும்போது தாமதிக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகட்டும்னு சொல்லி தாமதிச்சுட்டே இருந்தோம்னா கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கொண்டு வருவார். நம்ம அது கூட தண்டனைக்கு நம்ம தப்பு வைத்து கொள்ளணும். அவருக்கு அன்பாக சொல்லுவார், கடினமாக சொல்லுவார், அப்புறம் அதட்டி சொல்லுவார். அடித்து சொல்லும்போது அடித்த அடியில் இங்கே வந்து விழுந்து கிடப்போம். அப்படிப்பட்டவங்கள நம்ம இருக்காதபடி கர்த்தர் சத்தத்திற்கு நம்ம செவி கொடுத்து கீழ்ப்படிந்து உத்தரவாதியாய் நம்ம இருக்கும்படியாய் அப்பா இந்த 4 சாட்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் என்ன நோக்கத்திற்காக எங்களெல்லாம் ஏசப்பா சாலமோன் கூட தகப்பனாரோட இணைந்து பல ஆண்டுகள் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் 2வது சாட்சி சொன்ன தாயார் கூட அம்மாவோட கூடி ஜெபிக்கிற தாயார் அவங்க வாழ்க்கையில் இன்னும் அற்புதத்தை செய்ய போகிறீங்கப்பா. சகோதரன் இந்த இடத்துல கொண்டு வந்து இன்னைக்கு அவங்களும் எதுவுமே தெரியாம சூழ்நிலை தான் நாங்களாம் அந்த கூகுள் மீட்டில் அட்டன் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய கிருபையினால் முதன்முறையாக அந்த இடத்துல வந்து மெசேஜ் கொடுக்க போகிறாங்க. அவங்கள இன்னும் அநேக இடத்துல கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக எப்படி ஜெபிப்போம். அடிமை கூட தகுதியற்ற என்னை கூட ஒவ்வொரு நாளும் உருவாக்கி எனக்கும் ஊழியத்தை தந்திருக்காங்க. எத்தனை கிருபை. இன்றைக்கி அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைவுகள் இருக்கோ எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையால் நிறைவாக்கி நடத்துகிற தேவன் உங்களை நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த 4 சாட்சிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேக சாட்சிகள் இந்த இடத்துல எழுப்பி தருவீராக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு மூலமாய் பிதாவே, ஆமேன்.